வணக்கம் மக்களே. பின்னாடி ஓடுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு. பேர் லெவர்குசன் வெர்சஸ் அட்லாண்டா யூஇஎல் ஃபைனல். அட்லாண்டா வந்து நம்ம சும்மா சொல்லிடக்கூடாது. லிவர்பூல் வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கும்போது பிரீமியர் லீக்ல அவங்கள வந்து யூரோப்பால போட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து ஸ்போர்ட்டிங் அதே மாதிரி தான் அவங்கள்ட்டையும் வின் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ரோட் டு யூஇஎல் ஃபைனல் பார்த்தா அவங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப டஃபஸ்ட் ஜேர்னி. அதுவும் இல்லாமல் அந்த மேனேஜருக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ரைஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து பயங்கரமா ஒரு வாருக்கு வந்த மாதிரி தான் வந்தார் அவங்க பிளேயரை கூட்டிட்டு. அட் த சேம் டைம் முடிச்சுட்டு சொன்னாரு, நாங்க அன்பீட்டபிள் இன்வின்சிபிள் பேர் லெவர்குசனை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது எங்களுக்கு எவ்வளவு பெரிய இம்பாசிபிள் டாஸ்க்கு. ஸோ ஈஸியா ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொன்னாரு. அட்லாண்டாவோட மேனேஜரோட வயசு பார்த்தீங்கன்னாக்கா 65 இயர்ஸ் ஓல்டு இவர். இது வந்து இவரோட ஃபர்ஸ்ட் ட்ராஃபி இன் இட்டாலி. அதனால ரொம்ப ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். லுக்மேன் அடிச்ச 3 கோலுமே வந்து தரமான கோல்னு தான் சொல்லலாம். ஒரு கோல்ல அந்த கடைசி தேர்ட் கோல் ஹேட்ரிக் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் பண்ணி வெளியே வந்து ரைட் சைடில் கேர்ள் பண்ணியிருப்பாரு. எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஒரு யூஇஎல் ஃபைனல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு கேம் பிளே, இந்த மாதிரி ஒரு கோலை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இண்டிவிஜுவலா கொண்டு வந்தாரு. பட் ஆனால் இவங்களோட டிஃபென்ஸ் சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா லெவர்குசன் என்னென்னமோ பண்ணாங்க, ஆஸ் யூஷுவல் பண்ற மாதிரி தான் பண்ணாங்க. ஓப்பனே ஆகல. மேனேஜர், அட்லாண்டா மேனேஜர் கிளியர் கட்டா எல்லாத்தையுமே இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணாரு. இந்த டீமோட ப்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங்கை வந்து ஒரு சிட்டியோ லெவர்குசனோ இல்லை லிவர்பூலோ இந்த மாதிரி டீம் தான் ரீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அட்லாண்டா உள்ள இறங்கி பண்ண ப்ரெஸ்ஸில் பார்த்தாக்க எந்த டீமாக இருந்தாலும் அன்னைக்கு காலிங்கிற மாதிரின்னு தோணுச்சு. ரெண்டாவது, இவங்க ஸ்குவாடோட வேல்யூவே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி தான். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை வச்சுட்டு இப்படி வராங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபண்டிங் மட்டும் இருந்ததுனாக்கா சிரியா வில் பி பேக் டு டாப்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஏசி மிலான் யூஏ இருந்த டைம்ல வந்து ஒரு டாப்ல இருந்தாங்க. அவங்க தான் வந்து யூரோப்போட ஒரு சாம்பியன்ஸ் அப்படின்னு ரியல் மேட்ரிட் சொல்ற மாதிரி ஒரு டைம்ல இருந்தாங்க. அப்பயும் நம்ம டான் கார்ல தான் அங்கே மேனேஜர். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு திரும்ப வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த லுக்மேன் வந்து 3 கோல் அடிச்சு எல்லாமே வந்து ஜெயிச்சு ஃபைனல்ஸ்ல வந்து கப்பை தூக்குனதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, எவ்ரி தேங்க்ஸ் கோஸ் டு மை மதர்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னடா இப்படி முடிச்சான்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க அம்மா வந்து கோச்சிங்க்கெல்லாம் கூப்பிட்டு வந்து சின்ன வயசுல சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா வந்து முடிச்சிருக்காரு. பட் அஃப்கோர்ஸ் எண்ட் ஆஃப் த டே லெவர்குசனை வந்து நம்ம வந்து மறந்துட முடியாது. தே ஆர் கிவன் அஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் சீசன்னு சொல்லலாம். தே ஆர் இன்டு அனதர் ஃபைனல்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஃபைனல் மேட்சையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து அவங்களோட இன்விசிபிள் சீசனோட ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. நவ் லெட்ஸ் கிவ் அ பிக் அப்ளாஸ் டு அட்லாண்டா. நம்ம மெயினாக வருவோம் மெட்ரிட் மேட்ச். சொல்லுங்கள் எப்படி? இப்போ நம்ம வந்து வந்திருக்கதே மெயினாக எதில் வந்திருக்கோம்? அவர் வந்து ஸ்னைடர் ஜெர்சி போட்டு வந்திருக்காரு. அதுதான் இந்த ஜெர்சி வந்து நான் இது பார்த்தீங்கன்னாக்கா 90ஸ்ல 2000 டைமில் வெஸ்லி ஸ்னைடர்னு ஒரு பிளேயர் ரியல் மேட்ரிக்கு விளாண்டாரு. அந்த டைமில் எனக்கு அந்த பிளேயருக்காக நான் இந்த ஜெர்சியை வாங்கினேன். அந்த டைமில் வாங்கின ஜெர்சியை போட்டு ஏன் வந்திருக்கேன் கலர் மேட்ரிடே இப்போ போடுறது இல்லை. வந்திருக்கோன்னா ஃபைனல்ஸ் மேட்ரிட் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இல்லை, ரொம்ப சிம்பிள். பூஃபான் இருந்தாப்புல ரொனால்டோ ஓவர் அடிக்க ஆனால்பட்ட பூஃபானே ஜெயிக்கணும்னு உலகமே ஆசைப்பட்டப்பயே ஓட விட்டாங்க மேட்ரிடு. ரூஸ்லாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா விட்டுருவாங்களா? அடிதான் தாண்டி தெரியல. அந்த மேட்ச் எப்படி இருந்தது? மேட்ச்சு நீ தான் சொல்லணும் எப்படி இருந்ததுன்ட்டு. நான் சொன்ன மிகைப்படுத்திக்கிட்டே இருப்பேன். ப்ராப்பர் மெட்ரிட் பிளே இது. ரொம்ப நாள் கழிச்சு. ஏன்னா கம்பேக் பிளே ரொம்ப நாளாக இல்லை. இந்தமாதிரி ஈஸி வினாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு பெஞ்சிமா டைமில் ஒரு 3 கம்பேக் வின் இருந்துச்சுல்ல, சிட்டி, பிஎஸ்ஜி, லிவர்பூல். அந்த கம்பேக் அப்புறம் இந்த வின்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இல்லை, பயர்ன் முனிச் வந்து அங்கே ஒன்றுமே சானே வந்து ரொம்ப செல்ஃபாக விளாண்டாப்புல. சானே வந்து ரொம்ப செல்ஃபாக விளாண்டது. அவங்க டிஃபெண்டர் யார் உருப்படாதுன்னா கிம் சின்ஜேன்னு ஒருத்தர் வந்து சூப்பராக விளாண்டாரு. அவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுற வரைக்கும் இவங்க யாராலையும் உள்ள பிரேக் பண்ணுறீங்களா? டிலெக்டே நல்லா தான், அவ்வளோ நேரம் நல்லா தான் விளாண்டாங்க. கிமிச்சால முடியல வினிசியஸ் ஜூனியரை பிடிக்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. கரெக்டாக அதுக்கப்புறமேட்டு ஒரு சண்டை வந்துச்சு. ஹாரி கேன் ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரைக்கராக விளாடாமல் மிட்ஃபீல்டராக விளாண்டுரு. அவ்வளோ பாஸு அவங்களுக்கு நேரம் சரியில்லாதனால கிராபரியாவை அடி வாங்கிட்டு வெளியே இன்ஜுரி ஆகி போனால அவங்களுக்கு நேரம் கஷ்டம்டா. நேரம் சரியில்லை. உண்மையாலுமே சொன்னாக்கா ஆவணும்டா உனக்கு ஆவணும். பார்சா ஃபேன்ஸ் உனக்கு ஆவணும்டா. 8-2 மறுபடியும் 7-1 என்னதான்டா பார்சா ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனாக்கா, புதுசாக வந்திருக்க ஆஃப் சைடு ரூல் படி அது ஆஃப் சைடு.
ஆனா இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தா அவன் வந்து இவனை பிடிச்சி இழுக்கிறான். அதுதான் வந்து பார்த்தாக்க அது ஒரு பயங்கரமான பிளண்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ரெஃப்ரியோட ரூல் புக்கில் என்ன இருக்குது அப்படின்னாங்க, அவங்க அந்த ஆஃப் சைட் டிசிஷன் கேமை வந்து ஊதிட்டான், ஸ்டாப் பண்ணதுனால அந்த கோல் கவுண்ட் ஆகாது. அப்படி ஊதலை அப்படின்னா மேட்ரிட் பிளேயர் இருந்திருப்பாங்க, தடுத்துருக்க சான்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி 50-50 இல்லை 60-40 அது குறை சொல்லலாம். அட்வான்டேஜ் பிளேயர் இந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க அந்த கேஸே இவனுங்க வந்துட்டு. அது இல்லாமல் ஜோசல் ஸ்ட்ரைக்கர் 2022 ஃபைனலை ஃபேனாக பார்த்துட்டு இருந்த ஒரு பிளேயரு 2024 அவங்க ஃபைனல் கூட்டு போயிருக்காரு. ஆமாம், அவன் வந்து இன்டர்நெட்டில் ஜோசலோனா ரியல் மேட்ரிட் ஸ்ட்ரைக்கரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட்டில் வந்து நம்ம கேட்போம்ல, அப்பா லிங்க் அனுப்புப்பா மேட்ச் பார்க்கன்ட்டு. இப்போ ரியல் மேட்ரிடோட சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் விளையாடுறாரு பிளேயரு. 2022 வந்து ஃபைனல் பார்க்கணும், யாராவது லிங்க் அனுப்புங்க லைவ் ஸ்ட்ரீம் லிங்க்னு வாங்கியிருக்காப்ல. அவரும் ட்விட்டரில் லைவா டிக்கெட் யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்க. டிக்கெட் யாரோ வாங்கி கொடுத்தா அவங்க அப்பா அவருக்கு வந்து ஃபைனல். அப்புறம் பார்த்தா டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு போய் ஃபைனல் மேட்ச் பார்த்துருக்காரு. இன்னைக்கு பார்த்தா ரியல் மேட்ரிட் ஃபைனல்ஸில் இருக்கிறதுக்கே இவர் தான் காரணம், 2 கோலை போட்டு. அதுவும் லோன் பிளேயர், அதுதான் முக்கியமான. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது, கண்டிப்பாக நான் படத்தில் நடிச்சிருவேன். பாப்பா பெரஸ் மாஸ்டர் கிளாஸ் எங்கே ஆச்சுன்னா, எம்பாப்பே போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைக்கரே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. வாங்கினா எம்பாப்பே தான் நான் வாங்குவேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போனாங்க போல். ஜோசலோ வந்து எஸ்பானியல் பார்ஸோட ஆர்ச் ரைவல்ரி கிளப்பில் வந்து விளையாடிட்டு இருந்தார். எஸ்பானியல் ரெலிகேட் ஆகுது. எஸ்பானியலில் போயிட்டு ஒரு லோனுக்கு வாங்கிட்டு வராங்க. 8 மில்லியன் பை கிளாஸ் இருக்குது. அது அடுத்த சீசன் யூஸ் பண்ணணும் இல்லைன்றது கிளப்போட டிசிஷன். ஆனால் அந்த மனுஷன் வந்ததுலேருந்து எல்லா மேட்சும் அசிஸ்டோ கோலுக்கோ ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காரு. ஸோ ஜோசலோ வந்து இந்த மேட்ரிட் ஃபேன்ஸ் இன்னும் பயங்கரமாக கொண்டாட தான் செய்வாங்க. இன்னொரு விஷயம் வந்து ருடிகர் செல்சியிலேருந்து ஃப்ரீ ஏஜென்ட்டாக போனார், பிரித்து மேய்ஞ்சார். ருடிகர் அசிஸ்ட்லாம் யாரும் நினச்சி கூட பார்க்கல, ருடிகர் அசிஸ்ட் போட்டு கப்படிப்பாங்கன்னு. ஸோ இது வந்து ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் வருவோம், டரிஸ் அட்டாச்மெண்ட்டு. எல்லோ வால் தான் வந்துட்டாங்க. ஏன்னா இப்போது ஜேடன் சான்சோலாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா வந்து அந்த மேன் ஆஃப் த மேட்ச் ஜேடன் சான்சோ தான். ஏன்டா கொடுத்தீங்க நம்மளே கிண்டல் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சான்சோ கலந்துட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்து மேட் ஹமில்ஸுங்கிற பிளேயரு, அவர் தான் வந்து ஃபஸ்ட் லெக்கில் வந்து டோட்டலாக டிஃபென்ஸ் பண்ணது அவர் தான். செகண்ட் லெக்கில் ஒரு கோலை போட்டு அவங்க தான் வந்து வெளியே அமிச்சது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தாக்கா ஓவராலாக அவங்க டீம் பர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பொருசியா டார்ட்மண்ட் கரெக்டாக பொருசியா டார்ட்மண்ட் டீம் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் அந்த ஃபேன்ஸோட இது ஃபேன்ஸ் அட்மாஸ்பியர் அடிச்சுக்கவே முடியாது. அவனுங்க மாசம் அங்கேயும் ஒரு ஃபண்டாக இருக்குது. என்னதுன்னா அந்த மேனேஜர் வந்து 2019 ஃபேன்ஸ் அவங்க ஃபஸ்ட் டைம் ஃபைனல் போனாங்களே வெம்ப்லியில், அப்போ ஃபேனாக பார்த்துட்டு இருந்தார். மறுபடி ரிட்டர்ன் வந்து இவங்க ஃபைனல் கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த ஃபைனல் வந்து வெம்ப்லி பிவிவிக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது டார்ட்மண்டுக்கு. ஆனால் மெட்ரிட் வந்து நேற்று பெல்லிங்ஹாம் வர சாண்ட்ல வர சொல்லியிருக்காரு, வி ஆர் கோயிங் டு வெம்ப்லி, வி ஆர் கில்லிங் இட் அண்ட் பிரிங்கிங் இட்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. இல்லை பெல்லிங்ஹாம் ஓகே, அது ஓகே தான். பட் இன்ஜுரியோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ரொம்ப டயர்டுக்கு இல்லைடா, பிளேயிங் வித் இன்ஜுரினே சொல்லியிருக்காங்க. நான் சும்மா போடாதீங்கடான்னா எல்லாம் பார்த்தா லிங்க் அனுப்புகிறாங்க அவன் இன்ஜுரியோட தான் விளாண்டுருக்கான்ட்டு. இன் கம்ஸ் டு மெட்ரிட் அதெல்லாம் எப்படியாவது விளையாடிடுறாங்களே, எப்படியாவது விளாண்டுறாங்க, எப்படியாவது ஜெயிச்சிடுறாங்க. லூனின் அந்த மேட்ச்சில் லூனின் பார்த்தியா இப்போ நிலமை கோர்ட்டா உள்ளே வந்துட்டான். இப்போ லூனின் ஃபைனல்ஸ் ஆடுவானா இல்லையான்னு தெரியல. ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க. ஹாண்ட்ரி சொன்னார், அந்த இது இருக்குல்ல சிபிஎஸ்ல உட்காந்து பேசுவாங்கல்ல, கேட்டா அப்படிடோ ஹாண்ட்ரி சொன்னார், நீங்கள் வந்து லுனினை தான் ஆட வைக்கணும். நீங்கள் ஃபைனல் வந்ததுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் லுனினை ஃபைனலுக்கு ஆட வச்சா மட்டும்தான் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஃபுட்பால் பிளேயிங். அதுவும் இல்லாமல் அடுத்த நாளே எம்பாப்பே அனௌன்ஸ் பண்ணோன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கப் அடிக்கிறாங்களோ இல்லையோ அடுத்த நாள் எம்பாப்பே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஏன்னா இவங்க பஸ் பரேடும் பண்ணிட்டாங்க. லாலிகா பஸ் பரேட் தானே எப்பவுமே முடிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. நேற்று லாலிகா பஸ் பரேட் பண்ணது எல்லாருக்குமே சாக்கு, இவங்க பஸ் பரேட் பண்ணுறாங்கன்னு ஒன்று. அதுலேயுமே எல்லா பிளேயருக்கும் மாட்ரிச் டவுன் ஆனது தெரிஞ்சிருச்சு, கிளம்புறாரு. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்டர் மியாமி இல்லைனா சவுதியில் ஏதோ ஒரு கிளப்பு. க்ரூஸ் ஸ்டேயிங், க்ரூஸ் இப்போதைக்கு ஃபெப்ரவரி கன்ஃபார்ம் பண்ணது 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்டே பண்ணுறது. மற்றபடி இவங்க விற்கணும்னு நினைக்கிறது வந்து மெண்டின்னு ஒரு பிளேயர் இருக்காங்கல்ல டிஃபெண்டர், ஆமாம் லெஃப்ட் பேக்கு, அவனை விற்றுட்டு இவங்க டேவிஸ் இல்லைன்னா வேறு யாராவது வாங்கலான்ற மாதிரி இருக்காங்க போல். எம்பாப்பே கம்மி. அது வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் வின்னராக ஒரு உள்ளே வராரா இல்லை ஒரு வெளில போகிறா. பிஎஸ்சி என்ன பண்ணாங்க நீங்கள் தான் சொல்லணும். ஒன்றும் பண்ணலடா. அவங்க 5 ஷாட்டு போயிருக்கு.
அவன் ஃபீஃபால எடுத்து போட்டு செய்யறான். லக்கு இல்லை, எல்லாம் போஸ்ட்டு. ஒரு பர்சன் கூட லக்கே இல்லாமல் வெளியே வந்துட்டாங்க பாவம். அதான் சொல்கிறேன்ல, நாட் த வே பிஎஸ்ஜி நினைக்கிற மாதிரி. எவ்வளோ மேனேஜர் எம்பாப்பே வந்து ஒரு ஷாட் அப்படியே ட்ரோல் பண்ணி கட் பண்ணி அடிப்பான், போஸ்ட்டில் அடிக்கும். அப்போவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இவன் கர்ஸ்டான ஒரு ஆள் தான் போல், இவனுக்கு லக்கு இல்லை. கிளப் இது கஷ்ட். கிளப்பே கர்ஸ்ட் தான் போல். அது ஹாரிகேனை பார்க்கும்போது தான் ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளேயரை நான் பார்த்தது. டைம் இருக்கும், பருவம் பார்ப்போம். அடுத்த சீசன் பார்ப்போம். ஹான்சி ஃப்ளிக் வந்து ஒரு ட்ரிபிள் அடிச்சார்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ட்ரிபிள் அடிக்கிறாங்கன்னு தெரியல. கன்ஃபார்மாக லீக் ஆஸ் யூஷுவல் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுவும் சொல்ல முடியாது. சாவி அலோன்சோ ஸ்டேயிங் ஓவர் தேர். 50 அது வரும். யூரோப் ஓவரால் வேர்டிக்ட் இப்போ ஃபைனல்ஸு ப்ரிடிக்ஷனு டாட்மண்ட் வர்சஸ் ரியல் மேட்ரிட் வெம்பிளியில் யார் ஜெயிப்பா? ரோஹித் மேலே ஒரு இது இருக்கு. இக்கட்டான சொல்லு மட்டும் ப்ரிடிக்ஷனில் யார் ஜெயிப்பா? எனக்கு வந்து ரியல் மேட்ரிட் வீடியோ கட் பண்ணி ரியல் மேட்ரிட் 1 பிவிபின்னு இல்லை. அவ்வளோதான். அது பெல்லிங்ஹாம் கோலாக இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஸோ ரியல் மேட்ரிட் தான் ஜெயிக்க போகிறாங்க. எனக்கு வந்து ஸ்கோர் 16 இது பின்னாடி ஸ்டிக்கர் ரெடி பண்ணியிருப்பாங்க. நேற்றுக்கு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி ஒட்டிப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் ரெடி பண்ணியிருப்பாங்கடா. 2 கிளப்பே வச்சிருப்பாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ டக்குனு. அதுக்கு ஒரு ரூல் இருக்குண்ணா. நம்ம தொடர்ந்து 5 கப்பு 5 or 3 அடித்தா மட்டும்தான் நம்மளால இந்த ஸ்டிக்கரே போட முடியும். எந்த ஸ்டிக்கரு? இவங்க சைடில் போட்டு வராங்கல்ல 16 சாம்பியன்ஸ் லீக்னு சொல்லி, சாம்பியன்ஸ் லீக் சீசனில் அதுவே ரூல் இருக்குது. 3 அடித்தா மட்டும் தான் போட முடியும். சிட்டியால் வந்து 3 அடிக்கிற வரைக்கும் போட முடியாது. யுனைடெட் ஃபேனாக அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து இங்கே ஒரு வீடியோ பார்த்தேன் கார்லோ ஆன்செலோட்டி பற்றி. என்ன அப்படின்னாக்கா, பெப் கார்டியோலாவை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசுகிறாங்க. பெப் கார்டியோலா வந்து பிளேயராக இருந்து பார்சிலோனாவில் ஒரு நல்ல பிளேயர் தான் இருந்து வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. பட் கார்லோ ஆன்செலோட்டிக்கு அந்த கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கார்லோ ஆன்செலோட்டி ஏஎஸ் ரோமாவில் விளாண்டுருக்காரு பிளேயராக. ஓகேவா? விளையாண்டு இரு சொல்லிடுறேன் நான். ஏஎஸ் ரோமாவில் விளாண்டு ஏஎஸ் ரோமாவோட லைஃப் சைக்கிள்லேயே மொத்தம் 3 லீக் தான் அடிச்சிருக்காங்க சிரியா. அதில் ஒன்று ஆன்செலோட்டி விளாண்ட டீம், அவர் விளாண்டுருக்காரு பிளேயராக. அதில் அந்த டீம் தான் அடிச்சிருக்கு. ஒரு இது அவங்க அது என்ன சொல்லுவாங்க, சிரியா அடிச்சிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து ஏசி மிலான் விளாண்டுருக்காரு தலைவர். அங்கே போய் இப்போது சாம்பியன்ஸ் லீகை வந்து அப்போது கப்புங்குவாங்க. யூரோப் கப்பு அவர் ஆன்செலோட்டி அங்கே அடிச்சிருக்காரு. அப்போனாக்கா அது லீகு அவங்க கூட சிரியா அடிச்சிருக்காரு. அங்கே மினி ட்ரிபிளே போட்டிருக்காரு அவர். ஸோ அவருக்கு வந்து அவர் ஒரு மாதிரி ரெக்கார்டு வச்சிருக்காரு. 5 லீக் அடிச்ச ஒரே மேனேஜர் வரணும். மேனேஜராக விட்டுரு, நீ பிளேயராகவே அவர் வந்து மெஸ்ஸி ரொனால்டோ ஈக்குவலாக வச்சிருக்காரு ரெக்கார்டு. அவங்க எதனாலனாக்கா, இது நான் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஒரு பெருசுங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்குங்க, பாட்காஸ்ட் சேனல். அந்த பாட்காஸ்ட் பார்க்கும்போது இந்த பெருசுங்க வந்து யாருன்னா கமெண்டேட்டர்ஸு அவங்க பேசும்போது தான் வாவ் இது இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த டைமில் வந்து கார்லோ ஆன்செலோட்டி இப்போ எனக்கு தெரிஞ்சதுனால நான் இப்போ உன்ட்ட சொன்னேன். இல்லாட்டி கடைசி வரைக்கும் ஒரு நம்ம எப்படி பில்டப் பண்ண ஒரு மேனேஜர் 5 லீக் கப் அடிச்சிருக்காரு, சாம்பியன்ஸ் லீக் அடிச்சிருக்காரு, லா லீக் அத்தனை அடிச்சிருக்காங்க. பிளேயராகவே இது பண்ணிவிட்டு பயங்கரமான ஒரு பிளேயர், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருந்துட்டு தான் மேனேஜராக வந்திருக்காரு. ஸோ அட் த சேம் டைம் வந்து அதான் அவங்க கமெண்டேட்டர்ஸே சொல்கிறாங்க, பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து ஆன்செலோட்டி மாதிரி பிளேயராக இருந்த டைம்லேருந்தே பண்ண முடியாது இப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்டிசர்வ்டான ஒரு மேனேஜர். பெப்பு கூட வந்து தேவையில்லாமல் கம்பேர் பண்ணக்கூடாது. பெப்போட வேறு லெவல் மேனேஜர் அவர் எங்கேயோ இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. கீழே வந்து பெப்பு தான் மாசுனே எவனாவது சொன்னீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட வந்து அதுக்கு கீழே எவனாவது வந்து 0 பால் நிலைச்சு நீங்களே கமெண்ட் பண்ணிக்கோங்கடா. இது எப்படி ஏர்ன் பண்ணுறோன்னா, ஆன்செலோட்டி வந்து எவர்டன் சைன் பண்ணியிருந்து. ஆன்செலோட்டி எவர்டன் சைன் பண்ணியிருந்து தெரியல. மேட்ரிட் ஃபைனல் பண்ணி இந்த மீம் பறக்குது. எவர்டன் பாவம் அந்த ஃபேன்ஸை நம்ப வச்சு பாவம் போயிட்டு. அதில் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜிக்கு சொல்லலாம்ட்டு அந்த டீமை. அது ஒரு மாதிரியா ஜெயிச்சுட்டு தான் போனேங்க. சரி, என்னடா யூசிஎல் ஃபைனலுக்கு என்ன வாட்சலாங்க ஏதாவது போடுறியா? லைவ் ஏதாவது ஐடியா இருக்குது. லைவ் போகிற ஐடியா இருக்குது. போகலாம். ஜூன் ஃபீல் பண்ணிட்டியா? பாய் பாய்.